गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 24ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, இன்றைய யமகண்ட நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். இளைய சகோதரர்னால கொஞ்சம் செலவினங்கள், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கும் விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் ரீதியிலான ஒரு தொல்லைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன ரீதியில ஏதாவது ஒரு வருத்தங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில தேவையில்லாத தொல்லைகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தேவையில்லாத செயல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த விஷயம் முக்கியமோ, எதை செய்தால் சரியானதாக இருக்குமோ அதில் மட்டும் ஈடுபடுவது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வீணான கருத்து மோதல்கள், வீண் அலைச்சல்கள், நம்ம பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனங்கள் இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. நம்மளா எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்னைக்கு ஏற்படுத்திக்காம இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத இடங்கள்ல கொஞ்சம் அதிகமான செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால எந்த செலவுகளை நம்ம அவசியமா செய்யணுமோ அதை மட்டும் மேற்கொண்டால் இன்னைக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு சமநிலை இல்லாத ஒரு தன்மையில இருக்கிற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏற்றத்தாழ்வுகளோடு நம்மளை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. யோசனையின்றி செய்யும் செயல்கள்னால ஏதாவது செலவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்கள் மீது உங்களை பிடிக்காத நபர்களாக இருந்தால் வீண் பழிகளையும் அவதூறுகளையும் பரப்புறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான நபர்களிடம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள்னால ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு மோசடிகள் நிகழ்றதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமான பேப்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சிறிய தொழில் முயற்சிகள்ல புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய்மாமா இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரரோடு ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. இவங்க 2 பேருடைய உடல்நிலையிலையும் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல ஒரு சிலருக்கு நம்ம ஏதாவது கடன் தர வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான
வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல முயற்சிகளும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஒரு முக்கியமான விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக அதன் சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ஒரு வரன் கிட்ட ஒரு போன்ல பேச போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ஒரு முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு நல்ல முயற்சிகளும் இன்னைக்கு மேற்கொள்ளும் போது நல்ல முறையில லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள போறோம்னு சொன்னா தாராளமாக அதை எடுத்து செய்யலாம். புதிதாக ஒரு நபர்கள்கிட்ட போயிட்டு நம்ம தேவைக்காக பேசுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் இன்னைக்கு நம்ம பேசலாம். இந்த மாதிரியான நமக்கு சின்ன சின்ன நல்லதுகள் தேவைப்படுதுங்கிறப்ப இன்னைக்கு அது தாராளமா முயற்சி செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணி நிலைமையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டமில்லாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில ஒரு கவலை உணர்வு, வருத்த உணர்வு இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் இன்னைக்கு செய்யக்கூடாது. கடன் வாங்குற முயற்சிகளை இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால கடன் வாங்காம இருக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். அப்ப திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான சுப செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருமணத்துக்கு தேவையான பொருட்கள், அட்வான்ஸ் தர்ற விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு செலவினங்கள் வீட்டுகள்ல நடக்கிறதுக்கான ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. வரன் தேட விரும்புறவங்க வரன் தேடி கொஞ்சம் அலையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் வழிகள் எல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில அவருக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய மனதளவுல சிந்தனைகள் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்தின் வழியில ஏதாவது செலவினங்கள் இருக்கலாம். பூர்வீக சொத்துல ஏதாவது பழுதுகள் இருக்குன்னு சொன்னா அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்தை விற்பனை செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம். அதற்கான முயற்சிகளை சிலர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள்னால ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைகளுடைய ஃபீஸ் சம்பந்தமான விஷயம், இல்லைன்னா வேறு ஏதாவது பொருட்கள் வாங்குகின்ற விஷயம், இல்லைன்னா பிள்ளைகள் ரீதியான மருத்துவ செலவுகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் குழந்தை பேரு சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் புதிதாக வரும். நம்ம இந்த கோவிலுக்கு போகலாம், அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் ரீதியிலான இறை வழியிலான செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்களோட எல்லாம் ஒரு சந்திப்புகள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்திற்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால குடும்ப சார்ந்த செலவினங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழிலை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு வேலை போறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதன் ரீதியில நம்ம முன்னமே பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதனால நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பண முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல
நம்ம கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கண் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுகளின் போது கொஞ்சம் எந்த பேச்சுகள் முக்கியமோ அதை மட்டும் பேசுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். அனாவசிய பேச்சுகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாக்குறுதிகள் தரும் விஷயங்கள்லையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்கூட்டியே நம்ம அளவை விட ரொம்ப பெரிய அளவுல வாக்குறுதிகள் கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள்ல பெரிதாக ஒரு நாட்டம் இல்லாத சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. கடன் வாங்குறது இன்னைக்கு முற்றிலும் கொஞ்சம் நிறுத்திக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பலிதமாக கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருக்கோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். அது நல்ல முறையில சீக்கிரமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவன சிதறல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய வேலைகள்ல நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது முக்கியமான வேலைகள் எடுக்கும்போது அதுல வீணான அலைச்சல்கள், ஏதாவது தேவையில்லாத இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் சார்ந்த எண்ணங்கள், சின்ன அளவுலையாவது தொழில் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் தொழில்கள் மூலமான வருமானங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு நிறைய கலைகள் தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் ஏதாவது ஒரு கலைகளை யாரும் ஏதாவது ஒரு கிளாஸ் மூலமா எடுத்து அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கலைகள் மூலமான வருவாய்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியில கடன் வாங்குகின்ற சூழல்கள் இருக்கும். அதாவது தொழில விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரலாம். இல்லைன்னா புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். இதன் ரீதியில நம்ம ஏதாவது கடன் வாங்குகின்ற சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் வழி எதிரிகளுடைய தொல்லைகள்னால நமக்கு ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழில் இல்லைன்னா வேலையில உடன் பணிபுரிபவரோடு ஏதாவது கடன் தொகைகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது திருமண சம்பந்தமான விஷயங்கள், அவசர தேவைகள், மருத்துவமனை செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம ஏதாவது ஒரு கடன் வாங்குகின்ற சூழல்கள் நம்மளோட வேலை பார்க்கின்ற நபர்களோடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெரிய மூலதனம் தொழில் மீது போடும்போது நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. வேலை தேடுகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு புதிதான சிறிய அளவுல வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அரசு பணிக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலுக்கு தேவையான கட்டிடங்கள், வாகனங்கள், மனை இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலமான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்பிக்கும் தொழில்கள்ல இன்னைக்கு நல்ல முறையில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நுணுக்கமான கலைகள் சார்ந்த வேலைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமான எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமா எடுத்து செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் மீதான ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தொழில்ல வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் புதிதாக திட்டங்களை அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனநிலையில இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் சார்ந்த மேற்கல்வி படிக்கிறதுக்கான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய வியாபார யுக்திகளை கையாளும் ஒரு சூழல்களும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு
தொழில் இல்லைன்னா வீடு வேலை இதன் சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்ற சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி தொடர்பான விஷயங்களையும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான வேலைகள் மூலம் லாபங்கள் இருக்கும். அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அவருடைய ஏதாவது பண உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்குள்ள சார்ந்த இருக்கிற ஏதாவது ஒரு உதவிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவிகள் மூத்த சகோதரருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்கள், கொஞ்சம் இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனதளவிலையும் உடல் அளவிலையும் இன்னைக்கு நம்ம நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாலை பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான காரியங்கள் செஞ்சு கொண்டுட்டு இருக்கிற போதும் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்ப தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தை பேருக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகள்னால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல தைரியமாக எடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில உங்களுக்கு ஆதரவுகள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இறை வழியில நம்ம மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக கோவில் கட்டுமான பணிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் பூஜை வேலைகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னா பராமரிப்பு சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதன் சார்ந்த வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள்ல வேலைகள் இல்லைன்னா தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு உயர்வானதாக இன்னைக்கு இருக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்களும் தகுதிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாத்தா வழியில உங்களுக்கு நன்மைகளும் ஆதரவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் மூலமான பண வரவுகள் வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நுட்பமான அறிவு சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு மன அளவிலான ஏதாவது ஒரு விஷயத்துல எளிதாக்குற வகைகள்ல புது புது எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக ஊரிலேயே நம்ம புதிதா தொழில் தொடங்கலாம், இல்ல வியாபாரங்களை மேற்கொள்ளலாம், இல்ல விவசாயம் செய்யலாம், இல்ல பண்ணை சார்ந்த ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தொழிலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம தர்ற மாதிரி சூழல்கள் இருக்கலாம். நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் நம்மளுடைய தொழிலை எடுத்து செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டுல
அவங்களுடைய தொழிலுக்கு அவங்களுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சாலை பகுதிகளில் போகும்போது, இதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போது, வீட்டில் சமைக்கும் போது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் இருக்கும். அதனால நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக சொத்து சேர்க்கின்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செல்லும் போது அதுல சரியா செயல்பட முடியாத நிலை, பாதியிலேயே அதை கைவிடுற நிலை, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். சாதாரண நாளை போல இன்னைக்கு நம்ம கடந்து போறது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கும் எண்ணங்கள், மனை வாங்கும் எண்ணங்கள், வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நுணுக்கமான கலைகளை கொண்ட அம்சங்களுடைய வீடுகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடுகள் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் அளவுல ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், நரம்பு ரீதியிலான பிரச்சனைகள், பாத சம்பந்தமான பகுதிகள், இந்த இடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலமும் ஒரு சிலருக்கு இது குணமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய்க்கு மனதளவுல இருந்த தொந்தரவுகள், உடல்நிலையில இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய்க்கு இன்னைக்கு உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஒரு திருப்தியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலாரோடு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் நீங்கி நல்ல முறையில அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல வேலைகள் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கும். நம்ம இவ்வளவு நாள் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருந்தாலும், ஏதாவது தடங்கல்கள் இருந்து கொண்டே இருந்தாலும், இன்னைக்கு முயற்சி செய்யும் போது அது நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள், சாஃப்ட்வேர் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், கணித ரீதியான மேற்படிப்புகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நுணுக்கமான ஒரு மேற்படிப்புகள், நுணுக்கமான கலைகளை கொண்ட மேற்படிப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதன் சார்ந்த முறைகள்ல மேற்கல்வி படிக்கணும்ன்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும். ஐஐடி சம்பந்தமான ஏதாவது படிப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சிலருக்கு நல்ல முறையில லாபமான முறையில வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழியில ஏதாவது சொத்துகள் இருந்தா அதை பேசி முடிச்சோம்னா உங்களுக்கு அதன் சார்ந்த சொத்துகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில ஏதாவது ஆதரவுகள் கேட்டிருந்தீங்கன்னா, பண ரீதியாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ ஆதரவுகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி இருக்கும், வெளியூர்ல போய் படிக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு ரீதியான பழக்கங்கள் நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்கள், பண்ணை வச்சு கால்நடைகளை வச்சு விற்பனை பண்ற ஒரு விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பராமரிப்பு வேலைகள்ல உயிரினங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு குறையறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான விற்பனைகள், நல்ல லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரு சிலருக்கு லக்கு கிடைக்கிற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், இங்க போய் நம்ம வியாபாரம் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா தொழில் முறைகளை தொடங்கலாம், வேலை தேடலாம், இப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்னால நமக்கு இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளோ எண்ணங்களோ வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. ஏற்கனவே வெளிநாடு வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலையின் மூலமான லாபங்கள் அதிகமா வந்து அதன் ரீதியிலான பண வரவுகளும் இந்த முறை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த பண வரவுகள்னால லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியம் நல்லபடியாக இன்னைக்கு இருக்கின்றது. பேசிய எந்த ஒரு விஷயத்திலையும் காரியம் சாதிக்கக்கூடிய நபர்களாக இன்னைக்கு நாம இருப்போம். தந்தையின் பணிகள் வழியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னு சொன்னா புதிதான தொழில் சம்பந்தமான ஏதாவது பேச்சுவார்த்தைகள், புதிதான நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்ள விரும்புறீங்கன்னு சொன்னா அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும், சுப காரியங்களுக்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இல்லைன்னா தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இதையெல்லாம் மேற்கொள்ள விரும்புகின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த ஒரு பயணங்களும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்காம இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு சிறப்பானதாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலையில கொஞ்சம் சோர்வு நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லிங்க வழிபாடு செய்வது சிறப்பை தருவதாக இருக்கின்றது. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதுல கவனமாக இருக்க வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஏதாவது மூலதனம் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு நிறைய ஐடியாஸ் இருந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து புதிதான ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன உறுதி இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுவதாக இருக்கின்றது. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் அது நல்ல தைரியமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தேவையில்லாத செயல்பாடுகள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ பண இழப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த செயல்களை செய்வது மிகவும் நல்லது, எது இது கெட்டது அப்படிங்கறது தெரிஞ்சு பின்விளைவுகளை யோசிச்சு நம்ம செயல்பாடுகள்ல இறங்குறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய முக்கியமான வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள், கொஞ்சம் இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. வேலையாட்கள் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம், அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அவங்க பக்கத்துல ஏதாவது டிமாண்ட் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நம்மளுடைய தொழில் முறைகள் சார்ந்த வேலையாட்கள் வழியில வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கெல்லாம் தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம யாருக்காவது தொழில் மூலமாகவோ இல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வழியிலேயோ கடன் தருகின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு சின்ன
பிரச்சனை இருக்கலாம், இல்ல நம்மளுடைய தேவைகள் சரியில்லாம இங்க கிடைக்காம இருக்கு, நம்ம அதனால வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில அவதிகள் வருத்தங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பொறுமை கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம பட்டுன்னு இன்னைக்கு பேசிடக்கூடாது. கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்க வேண்டியது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம விடாமுயற்சிய எப்பயும் கைவிடாம இருக்கணும். விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது அதுல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எழுத்தாற்றல் துறை சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழல்களும் இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் இருக்கிற உடல்நிலை பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதளவுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. இரத்த குழாய் சம்பந்தமான உடல் தொந்தரவுகள், நரம்பு மண்டல இயக்கம் சார்ந்த ஏதாவது மருத்துவ தீர்வுகள் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி வாய்ப்புகளும் இன்னைக்கு கொஞ்சம் பேருக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் செக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கடித ரீதியான தொடர்புகள் ஏதாவது ஒண்ணு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதுல கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது சின்ன இடத்துல மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாவது விஷயங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பத்திரங்கள், சான்றிதழ்கள் இந்த மாதிரியான முக்கியமான ஆவணங்களை நம்ம ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செயல்படக்கூடாது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்க விரும்புகின்ற நபர்கள் அதன் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், நினைத்த காரியங்கள்ல வெற்றி, செய்யக்கூடிய காரியங்கள்ல நமக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால மற்றவர்களுக்கான லாபங்கள் இருக்கு. அடுத்தவங்களோட வேலையெல்லாம் இழுத்து போட்டு நம்ம செய்யற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும். பேர் வாங்குறது மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, வேலை சிறப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் கொடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். அந்த கடன் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றதுனால கடன் கொடுக்கும் விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பிறருக்கான நன்மைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத பேச்சுகள்னால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால கருத்து வேறுபாடுகள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பேச்சுகள்லையும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப தேவைக்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வரவை விட இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கல்வி தொகைக்காக பணம் ஏதாவது ரெடி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஆரம்ப கல்வி எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய விஷயங்களுக்காக பணம் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலைகள்ல பேச்சுகள்னால சாதுரியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்
நிறைய இருக்கின்றது. நுட்பமான கலைகளை கற்கக்கூடிய ஆர்வங்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக இருக்கும். ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், நரம்பு ரீதியிலான பகுதிகள், முக ரீதியிலான பிரச்சனைகள், இதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடை ரீதியான விஷயங்கள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுல எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்னாகவோ வேறு ஏதாவது விஷயங்கள்னாலேயோ இடமாற்ற சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப ரீதியான விரோதிகள், பகைவர்கள் வழியில மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது இடர்பாடுகள், கொஞ்சம் வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில்நுட்ப சேவை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலர்ல அவங்களுடைய துறை சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எது சேரும் எது சேராது அப்படின்னு பார்த்து சாப்பிடுறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை நம்ம சரிவர கவனிச்சுக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தின் முறைகள் நமக்கு கரெக்டா இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. மறைமுக திட்டங்கள் மூலமான லாபங்கள் நிறைய இருக்கும். நம்ம மறைமுகமா போடுகின்ற ஏதாவது ஒரு திட்டங்கள்னால நமக்கு ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரகசிய செயல்பாடுகளும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்திரமடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியிலையும் உங்களுக்கு ஏதாவது லாபங்கள், ஆதாயங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை விட பிறருக்கான லாபங்கள், நன்மைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. அவங்க வழியா நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால இருவராக சேர்ந்து எந்த ஒரு வேலையை செய்யறீங்கனாலும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால நல்ல விஷயம் சார்ந்த ஒரு முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. முடிஞ்சா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கூட சிறப்பானதாக இருக்கும். சாலை பகுதிகளை கடக்கும் போதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் போதும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கவனமோடு இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அப்ப இன்னைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நுணுக்கமான சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரிக்கியா யோசிக்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா ஐடி சம்பந்தமான வேலைகள்ல பெரிய நிறுவனத்துல எல்லாம் வேலை தேடுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஓரளவு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான முயற்சி விஷயங்கள் இருக்கின்றது. வியாபார ரீதியிலான ஒரு விஷயங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. அதுலயும் அதிகமான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகளை எடுக்கின்ற ஒரு
ஒரு எண்ணங்கள் இருக்கும். சிறிய அளவிலான ஒரு தொழில் முயற்சி, பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திறமை மிகுந்த நபர்களாக இன்னைக்கு அனைவராலும் போற்றப்படக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள், இதுல எல்லாம் நமக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண செலவு செய்யும் விதங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும். எது அவசியமான விஷயங்கள் இருக்கு, எது அவசியம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பிரிச்சு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செய்யறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள்ல முக்கியமான பதவிகள் இருக்கலாம், அரசு சார்ந்த பதவிகள்ல முக்கியமான இடங்கள்ல இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடன் வாங்கி இன்னொரு கடன் கட்டுற மாதிரியான ஒரு சூழல்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுய முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுடைய பங்குகள் அதிகமாக இருக்கும். சுய தொழில் சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. புத்தி கூர்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கல்வி, கலை ரீதியான ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுனால அதுல எல்லாம் சேரக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும். அதன் ரீதியிலான செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக கல்வி மையங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதன் ரீதியில செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான முதலீடு போடும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வியாபார ரீதியிலான விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை எல்லாம் வகிக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமான முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்கனவே நீங்க தற்காலிக பணிகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரமாகிறது குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொறுப்பு மிகுந்த ஆலோசகர்களாக நீங்க உங்களுடைய பணிகள்ல முக்கியமான நபர்களாக திகழக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக எனக்கு இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போறீங்கன்னு சொன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ரொம்ப கவனம் வேண்டும். முடிந்தால் அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. சாலை பகுதிகளில் கவனங்கள் தேவை. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள்னால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக சொத்துகள் சேர்க்கின்ற முயற்சிகள்ல நம்ம நல்ல முறையில இன்னைக்கு ஈடுபடலாம். நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திரனுக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சிறிய அளவிலான தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், உலோகங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான செலவினங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது பழுதுகள் இருந்தா அதை சரி பண்ணக்கூடிய வகைகள்ல ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக
சார்ந்த விற்பனை எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக வீட்டை வித்துட்டு அதில் வர்ற பணத்தின் மூலமாக வேறு ஏதாவது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமானதாக இருக்கின்றது. குழந்தைகள் வழியில் ஏதாவது செலவுகள் இருக்கலாம். உங்களுடைய பள்ளி செலவுகளாக இருக்கலாம், தேவைப்படுகின்ற பொருட்கள் வாங்குகின்ற செலவுகளாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம். இதன் வழியில ஏதாவது குழந்தைகள் வழியில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளில் உதவக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகளில் இருக்கின்ற நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம கிட்ட ஏதாவது கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாம் உதவ வேண்டிய ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களாக நம்ம ஆன்மீக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இறை பயணம் மூலமாக நமக்கு எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பாடுகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்போ திருமணம் சார்ந்த பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறது, துணிமணி வாங்குறது, வாடகை தருகின்ற விஷயங்கள், இந்த மாதிரி திருமண ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதிதாக கூட்டு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், இதையெல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதிற்கு விரும்பியவர்கள் வழியில அவங்களோட சந்திப்புகள் நிகழ்றதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனாவசியமான செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து வேறொரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிடிவாதத்தினால நம்ம வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்ம கொஞ்சம் பிடிவாத நிலைகளை விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன உளைச்சல்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து கொண்டே இருக்கும். எப்போதோ நடந்த பிரச்சனைகளை நினைச்சு நமக்கு மனதிற்குள்ளே ஒரு வருத்தங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வாங்கி இருக்கின்ற கடன்களை எல்லாம் அடைக்கின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் தகராறுகளுக்கு போகாம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பாதம் சார்ந்த பகுதிகளில் கவனம் தேவையானதாக இருக்கின்றது. தெரிந்த ஒருவரை நம்பி ஏமாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால எல்லா விஷயங்கள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வீண் விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய பொருட்களின் மீது மூலதனம் போடுகின்ற ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடும் வழிகள்லையும் சிலருக்கு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல முயற்சிகளையும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். நல்ல முறையில முன்னேற்றமானதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வரன் தேடும் விஷயங்களாக இருக்கட்டும், இதற்கான பேச்சுவார்த்தைகள் தாராளமாக இன்னைக்கு எடுத்து செய்யலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். நல்ல விஷயங்களுக்கான பயணங்களையும் மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது அதன் வழியில ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்களாக மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிகளை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். லாபமான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நினைத்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய அசையாத சொத்துகள், வாகனங்கள் மூலமான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு தெரிஞ்ச கலைகளை கற்றுத்தருவதன் மூலமான லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழியில உதவிகள், தந்தை வழியில உதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து இருந்த நபர்களுக்கு அதன் வழியில உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண ரீதியாகவோ வேறு விஷயங்களிலோ அவங்க வழியில உங்களுக்கு ஆதாயங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டிருக்கின்ற நபர்கள், பண்ணை வேலைகளில் இருக்கிற நபர்கள், விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் பணிகள் நல்லபடியாக நடந்து அதன் வழியிலையும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கலாம். அதன் வழியிலையும் அவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தற்காலிக பணிகளில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அதன் வழியிலையும் அவங்களுக்கு ஆதாயங்கள் உள்ளது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையும் ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில இருக்கிற சொத்துகள் மூலமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஆதாயமாக நடக்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பால் பண்ணை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்கள், ஆன்மீக பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் இன்னைக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க வேலைகள் நல்லபடியாக நடந்து அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நினைத்த பணிகள்ல சேரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல இருக்கின்ற உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடுகள், வெளியூர்களுக்கு பயணம் போகின்ற ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சொகுசு மிகுந்த பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கௌரவம் நிறைந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பணிகளில் அமருவதற்கான உத்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தோம்னு சொன்னா பணிகள்ல சேர வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வியாபாரம் இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிதாக ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியான விஷயங்கள்ல லாபமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முழங்கால் பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டையலார் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில கேட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேண்டாம். புதிதான முயற்சிகள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அது இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஒரு நார்மலான டே மாதிரி போறது இன்னைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தொட்ட விஷயம் எல்லாம் துலங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால எந்த வேலைகளுக்கு நீங்க ரொம்ப நாளா முயற்சி செய்றீங்களோ அந்த விஷயங்களை இன்னைக்கு திரும்ப எடுத்து செய்யும் போது நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால மற்றவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால செயல்பாடுகள் நம்ம அடுத்தவங்களுக்காண்டி செய்யற மாதிரி இருக்கும். ஒரு பண நம்ம அடுத்தவங்களுடைய செலவுகளை நம்ம ஏற்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெயர் மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. கும்ப
ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இளைய சகோதரருடைய ஆதரவு உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான தொழில் தொடங்கும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு பயணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய இறை ரீதியான பயணங்கள் போவதற்கான ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொண்டு அதன் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் தைரியமாக எடுத்துரைக்கும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. தொழில் ரீதியான கணக்கு வழக்கு சரிபார்ப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண முதலீடு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை விரிவுபடுத்துறதாக இருக்கட்டும், இல்லைன்னா புதிதான தொழில் முயற்சிகளாக இருக்கட்டும், அதில் எல்லாம் பண முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஃபைன் கட்ட வேண்டியதான சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எழுத்து சம்பந்தமான வேலைகள்ல சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்ல பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் முறைகள்ல சாதனை படைக்கும் திறன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். கலைகள் குறித்த விஷயங்களை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய விரும்புகின்ற நபர்களும் இன்னைக்கு தொழில் சார்ந்த முறைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். நம்மளுடைய வேலைகளையே செய்கின்ற மற்ற ஒரு கம்பெனிகளாக இருந்தாலும் நம்ம ஒரு லீடிங்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டால நம்ம தான் இருப்போம். ஏதோ ஒரு ஆஃபர் வந்தா நமக்கு தான் கிடைக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த இடமாற்ற ஒரு சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரம் இல்லைன்னா தொழில் ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல்கள் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் எங்கேயாவது போய் கலந்துக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலர் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்னு எடுக்கும்போது ஐடி ஃபீல்டில் சிலர் வேலைக்கு சேர முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கணித ரீதியான தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல தொழிலா எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. நுணுக்கமான வேலைப்பாடுகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழில்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபார ரீதியிலான ஒரு தொழிலை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிரிண்டிங் பிரஸ்ல போய் வேலைக்கு சேரக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம். கலைகளை கற்பிக்கும் துறையிலனா பாடங்களை கற்பிக்கின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சிலர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சு சார்ந்த தொழில்கள், விளம்பரம் சம்பந்தமான தொழில்கள், கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்ஸ் இதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகளும் ஓரளவு நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான நன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இருவராக சேர்ந்து செய்கின்ற வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுடைய நாள் இருக்கின்றது. புதிதாக அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதன் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான வாகனங்கள் வாங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம். இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி
சாலை பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செய்யும் தொழில் சம்பந்தமான வேலைகளையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லிங்க வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வீடு வாகனம் இதன் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியிலான வருவாய் அதிகமாக இருக்கும். உங்களுடைய கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய வருவாய்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய மனைவி வழியில கலத்திரம் சார்ந்த வகைகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய்கள் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான வருமானங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணம் ரீதியான பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு குறைவாக இருக்கும். எப்போதும் கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நல்ல முறையில வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகளில் ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு பயணங்கள் இல்லைன்னா தொழில் தொடங்கும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் சார்ந்த முயற்சிகளிலோ பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் புதிதான நட்புகள் இதெல்லாம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அன்னதானம் கல்வி தானம் இந்த மாதிரி தானங்கள் செய்யக்கூடியது இன்னைக்கு மிகவும் புண்ணியத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுகின்ற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காணப்படும். அதன் ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம். நல்ல நட்பு முறையில பழக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் அமைகிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிலும் வெற்றி பெறும் சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயிலும் எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வீடு வாங்குறது வண்டி வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தினரிடம் காணப்படுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியம் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. பேச்சுகளில் இனிமையும் நுணுக்கமும் கலந்த பேச்சுகளாக இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து இன்னைக்கு ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு காணப்படுகின்ற ஒரு சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகள் ரீதியான ஈடுபாடுகளும் அதிகமாக எடுத்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் உங்களிடம் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாலை பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. பயணங்கள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப தூரம்லாம் போறோம் அப்படின்னா ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானது. அவசியம் இல்லாததை கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார ரீதியிலான வரவுகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். பணவரவு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கின்றது. அதன் சார்ந்த முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல பயம் பதற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.